என்றும் உண்டாகட்டுமாக. புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்திலே ஷேக் சையது உஸ்மான் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய பள்ளிவாயலிலே ஒவ்வொரு நாளும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து படித்து கொள்ள தெரிந்து கொள்ள ஒரு நல்ல ஒரு முறையை தேர்வு செய்திருக்கிறார்கள். அன்வாருல் முஹம்மதியா என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுடைய அற்புதங்களை எடுத்து பேசும் ஒரு கிதாபை 12 பகுதிகளாக பிரித்து அந்த 12 பகுதிகளையும் உலமாக்களிடத்திலே கொடுத்து அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கள் என்று ஒரு நல்ல ஒரு முறையை செய்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இன்றைய நாள் என்னுடைய பகுதி வரும்போது சரியாக 7வது பகுதி என்னுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7வது பகுதியில் என்ன பாடம் வருகிறது, என்ன தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், அல் மக்ஸிது ஸாபி' في وجوب محبته واتباع سنته والاهتداء بهديه وفرض محبة آله وأصحابه وحكم الصلاة والتسليم عليه صلى الله عليه وسلم. இதிலே கிட்டத்தட்ட 3 மக்ஸிதுகள், 3 விடயங்கள், 3 ஃபஸ்லுகள், 3 பிரிவுகள் இதிலே சொல்லப்படுகிறது. முதலாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு கொள்வது வாஜிப் என்பது ஒரு பகுதி. இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னாவை, அவர்களுடைய வழியை எடுத்து நடப்பது என்பது ஃபர்து வாஜிப். அதேபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதுடைய சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக 3 பிரிவுகளாக இந்த பகுதி பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பகுதியை, அதில் முதலாவது பகுதியை பேசினாலே ரொம்ப நேரம் எடுத்துரும். இருந்தாலும் முதலாவது பகுதி என்ன என்று பார்க்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு கொள்வது நம் அனைவருக்கும் வாஜிபாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு கொள்வது என்பது, உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு முஃமின் தன்னைத்தானே அல்லாஹுவிடத்திலே உயர்வு பெற்றுப்படுத்தி கொள்ள, அல்லது அல்லாஹுவிடத்திலே அவன் உயரிய அந்தஸ்துகளை அடைந்து கொள்ள, ஒரு முஃமின் கையிலே எடுத்த ஒரு பெரிய ஆயுதம் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு கொள்வதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு கொள்வது என்பது ஈமானுடைய உயிர். ஈமான் இருக்குதே, ஈமான ஒரு மனிதராக கற்பனை செஞ்சு, ஒரு ஈமான ஒரு மனிதராக கற்பனை செஞ்சு, அதுக்கு கை, கால், முகம், உருவமெல்லாம் கொடுத்து, ஒரு ஈமான் என்பது ஒரு மனிதன் அல்லது மனிதனுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய ஒன்று என்று வைத்துவிட்டு, அந்த ஈமான் என்ற மனிதனுக்கு உயிர் இருந்தால் தானே அவன் எழும்பி நிற்பான், உயிர் இருந்தால் தானே அவனால் போக முடியும், உயிர் இருந்தால் தானே பேச முடியும். ஈமான் என்ற மனிதனுடைய உயிர் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு வைப்பது. ஈமான் என்ற மனிதன் நடக்க வேண்டுமா, பேச வேண்டுமா, ஓட வேண்டுமா, எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகள் அனைத்துக்கும் அடிப்படை உயிர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு கொள்வது. ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு கொள்ளாவிட்டால், அன்பு அவனிடத்தில் இல்லாவிட்டால், அந்த மனிதன் உயிரில்லாத மனிதனை போல. உயிரில்லாத மனிதன்டா யாரு? செத்தவன் தான் சொல்லணும். அப்ப மனிதன் ஈமான் என்றதை ஒரு மனிதராக கற்பனை செய்து, அந்த கற்பனை செய்த மனிதனுக்கு உயிர் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு கொள்வது என்பதை இந்த கிதாபிலே அழகிய முறையில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதற்கு ஒரு ஹதீஸை புகாரி முஸ்லிமிலே இருந்து ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். அபூ ஹுரைரா
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் பரிபூரண முஃமினாக ஆகுவதாக இருந்தால், உங்களுக்கு பரிபூரண ஈமான் கிடைக்க வேண்டுமா, நீங்கள் பரிபூரண முஃமினாக ஆக வேண்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பரிபூரண முஃமினாக ஆகுவதற்கு நீங்கள் என்னை அன்பு வைக்க வேண்டும். எவ்வளவு அன்பு வைக்கணும் தெரியுமா? அவனுடைய பிள்ளைகுட்டிகள், உறவினர்கள், துனியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை விட, சொல்ல போனால் தன்னுடைய உயிரை விட அவன் என்னை அன்பு வைக்க வேண்டும். அன்பு வைத்தால் தான் அவன் பரிபூரண முஃமினாக ஆகுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, ஈமான் என்றது ஒரு மனிதன் மாதிரி கற்பனை செஞ்சு, அந்த கற்பனை செய்த மனிதனுடைய உயிராக ஈமானை அறிஞர்கள் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஈமான் இருந்தால் தான் அவனுக்கு உயிர் இருக்கிறது. ஈமான் இருந்தால் தான் அவன் பரிபூரண ஈமான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு இருந்தால் தான் ஈமானுக்கே உயிர் கிடைக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல எனக்கு அன்பு இல்லை, மஹப்பத்து இல்லை, நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், ஜகாத்து செய்கிறேன், 40 ஹஜ் முடிச்சிட்டேன், 400 உம்ரா முடிச்சிட்டேன் என்று என்ன சொன்னாலும், என்ன அமலை நீங்கள் உலகத்தில் சொன்னாலும், எந்த ஒன்றும் உங்களுடைய இஸ்லாத்தின் அடையாளமாக இருக்குமே தவிர ஈமானின் அடையாளமாக இருக்காது. ஈமானில் உயர்வு பெற வேண்டுமா, ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு வைக்க வேண்டும். சாதாரண அன்பல்ல, தன்னுடைய உயிரை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு வைக்க வேண்டும். அதே தொடரில் இப்னு ஹுஸைமாவிலே இன்னும் ஒரு ஹதீஸ் பதியப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மின் அஹ்லிஹி வ மாலிஹி. உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்க அன்பு வைக்கணும். எப்படி தெரியுமா? மின் அஹ்லிஹி வ மாலிஹி. அஹ்லண்டா பொண்டாட்டியும் சொல்லலாம், புள்ளையும் சொல்லலாம். பொண்டாட்டி புள்ளைகளை விடவும், வ மாலிஹி பணத்தை விடவும் ரசூலுல்லாஹ்வை அன்பு வைக்கணும். இன்றைக்கு அப்படி இல்லை, பணத்துக்காக வேண்டித்தானே ரசூலுல்லாஹ்வோட அன்பை விடுறது. 4 பேர் வந்து புதிய கொள்கை ஒன்றை தொடங்கி கொஞ்சம் சல்லி தந்துட்டா பின்னால ஓடுறது. இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அன்பு வைக்கணும், மஹப்பத்து வைக்கணும், சுன்னத் வல் ஜமாத்தில் இருக்கணும், எங்கட அகீதாவை பாதுகாத்துக் கொள்ளணும் என்று சொன்னாலும் பணம் வந்துட்டா, பணம் என்றா பொணமும் வாயை துறக்கும் மாதிரி பின்னால முகரடியாக இருக்கிறாங்க. அப்ப ஸஹீஹ் இப்னு ஹுஸைமாவுடைய ஹதீஸ் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மின் அஹ்லிஹி வ மாலிஹி. அவனுடைய சொத்து, பணங்காசு, அவனுடைய குடும்பம் அனைத்தை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு வைக்கணும். இப்ப பாருங்க, அஹ்ல் என்ற சொல்லுக்கு பொண்டாட்டியும் வரும். அஹ்ல் என்ற சொல்லுக்குள்ள யாரு வருவா? பொண்டாட்டியும் வருவா. உலகத்துல சில பேர் இருப்பாங்க, எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க இல்லையா? ஒரு பெண்ணை அவன் விரும்பினால் உலகத்துல எனக்கு யாரும் தேவையில்லை, அவன் மட்டும்தான் எனக்கு வேணும் என்று இருப்பாங்கல்ல. இப்ப பாருங்க, இந்த கட்டத்தில் ஒரு மனிதன் உனக்கு அவன் அல்லமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமா என்று கேட்டு, இல்லை எனக்கு அவதான் உசுரு என்று சொல்லிட்டா அவன் பரிபூரண முஃமினாக ஆக மாட்டான். சில கட்டத்தில் அப்படித்தானேங்க, ஒரு பெண்ணை அவன் விருப்பம் கொண்டதுக்கு பின்னால உலகத்தில் எல்லாரையும் பணங்காசி சில டைம்ல அவனே பாயிறான், மலைக்கு மேல இருந்து பில்டிங்க்கு மேல இருந்து அவனே பாய்கிறான். இந்த ஹதீஸ் இப்னு ஹுஸைமாவுடைய ஹதீஸ் அழகாக சொல்லுது. என்ன தெரியுமா? மின் அஹ்லிஹி, அவன் விரும்பும் மனைவி அல்லது அவனுடைய பொண்டாட்டி அல்லது அவனுடைய காதலி, அவர்கள் அனைத்தை விடவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உயிருக்கு பெருசா இருக்கணும். அப்படி அவன் விரும்பினா மேல்தட்டில் இருந்து வாய்வானா, சூசைட் பண்ணுவானா? இல்லையே. சமீபத்தில் கூட கேள்விப்பட்ட, யாரோ ஒருத்தனை விரும்பின நேரத்தில் அவன் கிடைக்கலையாம், ட்ரெயின்ல ஒன்றை தலை வச்சுட்டான். இப்ப பரிபூரண மூமின் என்று சொல்ல முடியுமா? அரே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாத ஒரு செயல், இஸ்லாத்துக்கு புறம்பான ஒரு செயல், மாற்றமான செயல், பெரும்பாவங்கள்ல ஒன்று தற்கொலை பண்ணி கொள்றது. அதை செய்யறாண்டா அவனுக்கு ரசூலுல்லாஹ் மீது அன்பு இருக்குமா? இல்ல. உலகத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கட ஈமான் பரிபூரணமாக வேண்டுமா, எங்கள் எல்லோருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பர் 1, முதலாவது இடம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை முதலாவது நாங்க புரிஞ்சு கொள்ளணும். காலியால் ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுவார்கள்,
காலியால் என்றா ஷிஃபா என்ற ஒரு கிதாப் ஒன்று அதை எழுதினது அவங்க தான், காலியால் ரஹிமஹுல்லா. இன்னைக்கு சுபஹான மௌலித் இருக்கிறேன், சுபஹான மௌலித இந்த கிதாபிக்கு தெரியுமா? இந்த கிதாபை எழுதினது யாரு? பலவிதமான கருத்துகள் சொல்லப்படு ஹத்தீபுல் ஒரு அறிஞர் ஹத்தீப் அல் மதனி என்ற ஒரு, நான் நினைக்கிறேன் அவங்களோட பேரு, அல்லது கஸாலி இமாம் இதுல சில பைத்துகளை சொல்லி இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா சுபஹான மௌலிதை நீங்க எடுத்து பார்த்தா அதில் இருக்கக்கூடிய அதிகமான செய்திகள், பெரும்பாலான விஷயங்கள் இந்த காலியால் ரஹிமஹுல்லா அன்னவர்களுடைய ஷிஃபா என்ற நூலிலிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. ஷிஃபா என்ற கிதாபில் இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. காலியால் ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய ஈமானுக்கண்டு ஒரு சருத்திக்குது, சருத்து தொழுகைக்கு சருத்திக்குது. கிபிலா முன்னோக்கி தொழணும், உலு எடுத்துட்டு தொழணும், ஔரத்தை மறைச்சு கொண்டு தொழணும், இதெல்லாம் என்னது? தொழுகையிட சருத்து. சருத்து நிறைவேறாட்டி தொழுகைக்குள்ள போகவே இயலாது. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிச்சோம், அப்பதான் விளங்கும். சருத்து நிறைவேறாட்டி தொழுகைக்குள்ள போக இயலாது. தொழுகையில நின்று கொண்டு ஃபாத்திஹா ஓதுறது சருத்து அல்ல, ஃபர்து. ஃபர்ல விட்டா தொழுக பாத்தில். நல்லா விளங்கும். ஃபர்ல விட்டா தொழுக, அத்தஹியா தோதாட்டி தொழுக பாத்தில், அத்தஹியா தோதாட்டி தொழுக பாத்தில், ருக்குவ செய்யாட்டி தொழுக பாத்தில், சுஜூத செய்யாட்டி தொழுகையிட ஃபர்து, தொழுகைக்கு உள்ள சப்ஜெக்ட். சருத்தண்டா என்ன தெரியுமா? நல்லா கவனி. சருத்தண்டா என்ன தெரியுமா? அது சரியில்லாட்டி தொழுகைக்குள்ள போகவே இயலாது. நல்லா விளங்கிக்கோங்க. காலியால் ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு மனிதன் அன்பு வைக்காவிட்டால் அவனுக்கு ஈமானுக்குள்ள நுழையவே இயலாது. விளங்க, அவங்களுக்கு சப்ஜெக்ட் விளங்க. தொழுகைக்கு எவ்வாறு சருத்துகள் இல்லாமல் தொழுகைக்குள்ள உங்களுக்கு போகலவோ அதே போலதான் பெருமானாரை அன்பு வைக்காமல் ஈமாண்ட வாசலுக்குள்ள போட உங்களுக்கு போகலாது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு கொள்ள வேண்டும், இரக்கம் கொள்ள வேண்டும், அப்படி இருந்தால் தான் பரிபூரண முஃமினாக ஆக முடியும் என்பது ஹதீஸ். காலியால் ரஹிமஹுல்லாவுடைய கருத்து, உனக்கு ஈமானுக்கு உள்ளே போகலாம், உனக்கு கேட் போட்டு மூடி வச்சு நீ உனக்கு நோ என்ட்ரி, உனக்கு உள்ள போகலாது, க்ளோஸ்ட், உன் வாசல் க்ளோஸ்ட். நீ பெரிய இபாதத்தாலியா இருக்கலாம், பெரிய வணக்கவாளியா, எனக்கு ரசூலுல்லாஹ் மீது அன்பில்லை என்று ஒருத்தன் சொல்லிட்டா நீ தொழு, நீ இபாதத்து செய், எவ்வளோ செஞ்சாலும் சரி, உனக்கு ஈமான் மட்டும் கிடைக்காது. ஆகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு கொள்வது என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஈமானுடைய நிபந்தனையாக ஆக்கி தந்திருக்கிறார். அதுக்கு அடுத்து ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ் அன்பு வச்சுக்கிறோம். எப்படி அன்பு வச்சுக்கிறோம்? அதுதான் 5 நேரம் தொழுகிறோமே, அதுதானே உம்ரா செஞ்சுக்கிறோம், அதுதானே ஹஜ் செஞ்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றி கொண்டு தானே இருக்கிறோம். அதுதானங்க அன்பு, அதுதானங்க மஹப்பத்து இல்ல. அதுக்கு ஒரு ஹதீஸ் பாருங்க, புகாரியில ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. எந்த பாடத்தில் வருது? ஐமான் நுதூர் என்ற பாடத்தில் வருது. அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள்ட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, லஅன்த யா ரசூலல்லாஹ் அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா நஃப்ஸி அல்லதி பைன ஜன்பைய. யா ரசூலல்லாஹ், நான் உங்களை ரொம்ப அன்பு வைக்கிறேன் யா ரசூலல்லாஹ், உலகத்தில் எல்லாரை விடவும் நான் உங்களை அன்பு வைக்கிறேன். இப்ப நல்லா கவனிக்கணும், அவர் ஏற்கனவே தொழுகிறாள் தான், ஏற்கனவே நோன்பு பிடிக்கிறாள் தான், ஏற்கனவே எல்லா அமலையும் செய்கிறவர், அணு அணுவாக பின்பற்றவர் உமர் ரலியல்லாஹு. மார்க்கத்தை பின்பற்றல எந்த குறையும் வைக்கல, அவங்க பின்பற்ற குறை வைக்கிறது மட்டுமல்ல, அவங்களோட முன்னால யாரு தானோ தப்பு செஞ்சா உடுகிறோம் இல்லை. அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு பள்ளிக்கு வந்தா ஒரு வாலிபர் தொழுது கொண்டிருந்தான். அவரோட ஆடை என்ன செஞ்சிக்கு, கரண்டை கீழே இழுபடுது. கரண்டை கீழே இழுபட்டா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய ஆடை கரண்டை கீழே இழுபடுதோ அவனை அல்லாஹ் இறக்க கண் கொண்டு பார்க்க மாட்டான் இல்லையா? இவர் பார்த்தாரு, கரண்டை கீழே இழுபடுது. உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். அவர் பார்த்தார், ஆஹா விஷயம் குழப்பம். உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் தொழுவோம், இவர் எப்படி தொழுது முடிச்சா தானே விசாரணைக்கு வருவார், நாம தொழுவோம். அவரும் தொழுகிறாரு, உமர் ரலியல்லாஹு பார்த்து பார்த்து இருக்கிறாங்க. அடே தொழுகேண்டா 2 ரக்காத்தோட சலாத்தை கூட அவர் தொழு, அந்த வாலிபர் தொழுகையை விடுகிற மாதிரி இல்லை, மிச்ச நேரம் தொழுகிறார். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ எவ்வளோ தொழுதாலும் நான் இங்கே தான் இருப்பேன்டா. அப்போ வம்பா போச்சு, கூட மாட்டார் இன்றைக்கு. சரி சலாத்தை கொடுப்போம்ட்டாங்க. என்னடா ஆடை கீழே இழுபடுது? அப்படி கேட்கல, எப்படி தெரியுமா கேட்டாங்க, உனக்கு என்ன மாதவிடாய் வருதுன்னு கேட்டாங்க.
உனக்கு என்னடா மாதவிடாய் வருதா, நீ பெண்ணான்னு கேட்கவும் இல்லை, உனக்கு மாதவிடாய் வருதான்னு கேட்டாங்க. அலிபாவே என்ன இப்படி பேசுறீங்கன்னு கேட்டாங்க. இல்லடா மாதவிடாய் வார பெண்கள் தாண்டா இப்படி உடுப்பாங்க ஆடைய, ஆடை என்ன தரைக்கு கீழே இழுபடுது, ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு வர சொன்னாங்க, ஆடைய மேலால தூக்கி வெட்டி அனுப்பி விட்டாங்க போண்டு. அந்த அளவுக்கு அணு அணுவாக மார்க்கத்தை பின்பற்றுவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. அவங்க வாராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ல அன்த அஹப்பு இலைய, உங்களை நான் ரொம்ப அன்பு வைக்கிறேன் யா ரசூலல்லாஹ். எவ்வளோ தெரியுமா அன்பு வைக்கிறேன், எந்த அளவு அன்பு வைக்கிறேன் தெரியுமா, எல்லாத்தையும் விடவும் உங்களை அன்பு வைக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் நான் என்ன அன்பு வைக்கிறேன், உலகத்தில் எல்லா மனுஷனும் அவன்ட மேல் ஒரு அன்பு வைப்பான். வாகனம் பைக்கில் 3 பேர் ஏறி பறந்து போனாங்க, ஜெட்டில் போகிற மாதிரி. போனதுக்கப்புறம் அல்லாஹ் பாதுகாக்கணும், படாரன்னு விழுந்துட்டான். விழுந்ததுக்கப்புறம் மச்சான் நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்கறது இல்லை, முதலாவது எலும்பி பார்க்க நான் உசுரோடு இருக்கிறான் இல்லையா. முதலாவது பார்க்கறது என்ன, நான் உசுரோடு இருக்கிறேன், அதுக்கப்புறம் தான் மச்சான் மருமான் எல்லாம். அது என்ன, அது அவன் மீது கொண்ட அன்பது. ஆளை பார்த்தா அவன் டைப்பே ஒரு டைப்பு. அவனுக்கு சொல்லுவோம்ல, சும்மா கிண்டலு சொல்லுவாங்கல்ல, ஒன்னாலே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவான், அந்த மாதிரி வச்சுக்கொள்ளுவோம். அப்படி தெரிகிறான், அவன் கண்ணாடிக்கு முன்னால போய் இது அப்படி வாருவான், இப்படி வாருவான், அங்கே வாருவான், இங்கே வாருவான், தலைக்கு ஜெல்லு போடணுமா மண்ணெண்ணே போடணுமா எல்லாத்தையும் போடுவான் இல்லையா. அவனை அழகுபடுத்திக் கொள்வது எதனால், அது அவன் மீது கொண்ட அன்பது. வெளியில் இறங்கும்போது ஷேட்டு கரெக்டாக இருக்குதா, அயம் பண்ணிக்குதா, கண்ணாடி முன்னால் போய் பார்த்துட்டும் சரி வரல, ஒருத்தரை கூப்பிட்டு கொஞ்சம் பின்னாலே எதுவும் சுருண்டு இருக்குதான்னு பாருங்க. என்னங்க காரணம், எதற்காக, அது அவன் மீது கொண்ட அன்பு. சலூனுக்கு போய்த்து முடியை வெட்டும் போது முடியல கொஞ்சம் சலூன்காரன் ஏத்திட்டா இனிமேல் உன் கடைக்கு வரமாட்டேன் நான். ஏண்டா தெரியாம உனக்கு 10 வருஷமா முடி வெட்டிக்கிறேன், இன்னைக்கு ஏதோ எனக்கு வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு தும்மல் போச்சுடா, அதனால கொஞ்சம் மேலே போச்சு, என் முடியல கொஞ்சம் அசிங்கம் வந்து ஏதோ வராத சாமம் மாதிரி காதை வெட்டி எடுத்த மாதிரி முடியல கொஞ்சம் வெட்டினேன், அவனோட வம்பு முடிச்சு இனிமேல நானும் வரமாட்டேன், இரு என் தலையை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு இந்த கடைக்கு இனிமேல யாரும் வரமாட்டான், இங்க வந்தா முடி அசிங்கமா வெட்டாங்க வம்பு இழுத்து அவனை பெரிய ஃபித்னால உண்டு பண்றான். இதெல்லாம் எதற்காக, என்னை நீ கொஞ்சம் அசிங்கப்படுத்தினாய். எனவே அவர் மீது ஒரு அன்பு கொண்டிருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அன்பு அவரவர் தன்னை அன்பு வைப்பதை விட ரசூலுல்லாஹ்வை அன்பு வைக்கணும். இதுக்கு ரெடியா, இதுக்கு நிறைய பேர் ரெடி இல்லை. தனக்கு ஏதாவது சொன்ன எடை அறிவு கெட்ட பயல அப்படின்னு சொன்னா, யாரா என்ன அறிவு கெட்டவன் அப்படின்னு சொன்னது, ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அவங்க ஒரு சாதாரண மனிதர், அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா, அவன் பேசட்டும் நான் பாட்டில் போறேன், அவன் பேசட்டும் நான் பாட்டில் போறேன்னா, உங்களை ஏசும்போது கோபம் வருது, உன்னோட மனைவியை ஏசும்போது கோபம் வருது, புள்ள குட்டியை ஏசும்போது கோபம் வருது, பெருமானாரை குறை சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது பொத்திட்டு போறோம். எங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவ்வளவுதான் இறக்கம் இருக்கு. ஆக குறைஞ்சது அவனை அடிக்க சொல்லல, உதைக்க சொல்லல, சண்டை பிடிக்க சொல்லல, அவனை வெறுத்தாவது நடக்கலாமா இல்லையா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சாதாரண மனிதர், அவருக்கு எந்த அற்புதம் இல்லை என்று சொன்னவன் பின்னால போய் உட்கார்றாங்க, அவனுக்கு சலாம் கொடுக்கறாங்க, அவனுக்கு ஜாலரா அடிக்கிறாங்க, அவனை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவனை கண்டா ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வழிகேடனை மதித்தால் இஸ்லாத்தை உடைத்ததற்கு சமன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒருத்தன் சாதாரண மனிதர், அவங்களுக்கு எந்த அற்புதம் இல்லை, ஒரு கிறுக்கன் ஒன்று பேசி விட்டான்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்கள என்ன சொன்னானே, செத்த போனமண்டானே, ஒரு 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 வீணா போனவன் பேசினானே, அவன் பயானையும் போட்டு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. கேட்டா என்ன, நாங்க நபியை அன்பு வைத்திருக்கிறோம், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பேர் வராது, அப்படிப்பட்டவனுக்கு அப்படித்தான் அல்லாஹ் வச்சுக்கிறான். அறகுறையாத்தான் ஈமான், அதனால அறகுறையாத்தான் பேரும் வரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவரை கூட ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன் காரணம் தெரியுமா? பரிபூரண ஈமான் அவர்களிடத்துல இல்ல. பரிபூரணமா ஈமான் உள்ளவன் என்ன குறை பேசினவன், என் மனைவியை குறை பேசினவன், என் தான் தாய் தந்தையை குறை பேசினவன், அவங்களோடே கோபம் வரும்போது என் உயிரை விடவும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அசிங்கமா பேசினவனை ரெஸ்பெக்ட் பண்ணுவானா? ஹைர் விஷயத்துக்குள்ள வாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, எனக்கு உலகத்தில் எல்லாத்தையும் விட உங்களோட தான் இரக்கம், ஆனா ஃபர்ஸ்ட் நான் என்ன அன்பு வைக்கிறேன் என்றதோட இவ்வளோ காலம் ரசூலுல்லாவை பின்பற்றி கொண்டிருந்த அந்த சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமரே உங்களோட ஈமான் இன்னும் பரிபூரணமாக இல்லைன்னாங்க. ஏன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. உமர் ரலியல்லாஹு தஆலான்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கீங்க, ரெண்டாவது தானே என்ன வச்சிருக்கீங்க. சொன்னாங்க, எப்பொழுது நீங்கள் உங்கள் உயிரை விட என்னை அன்பு வைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் ஈமான் பரிபூரணமாகும் என்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் என்னுடைய உயிரை விட இப்ப அன்பு வைக்கிறேன் என்று சொன்னதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல் ஆன யா உமர், உமரே இப்பொழுதுதான் உங்கள் ஈமான் பரிபூரணமாகிறது என்றாங்க. அப்ப ஏற்கனவே தொழுதால்தான், நோன்பு பிடிச்சால்தான், எல்லா அமலையும் செஞ்சவர் தான். இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிரை விட அன்பு வைக்காத வரை ஒரு மனிதன் பரிபூரண முஃமினாக ஆக முடியாது என்பதை இந்த கிதாபில் அந்த ஹதீஸை வச்சு நமக்கு உணர்த்துறாங்க. அதே போல பாருங்க, இன்னும் ஒரு ஹதீஸ் இப்னு இஸ்ஹாக்ல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை அன்சாரி பெண்மணி ஒருவர், அன்சாரி பெண்மணினா மதீனத்து பெண், அந்த மதீனத்து பெண் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட ரொம்ப மஹப்பத்தா இருந்தாங்க, ரொம்ப இரக்கமாக இருந்தாங்க. உஹதுடைய போர் நடக்கிறது. நடந்ததுக்கு பின்னால உஹதுடைய போருக்குள்ள ஒரு வதந்தி பரவுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஷஹீதாகிட்டாங்க என்ற ஒரு வதந்தி எங்க பரவுது? உஹதுக்குள்ள பரவுது. பரவிய நேரத்தில் உஹதுன்றது ஒரு வித்தியாசமான இடம். அது அன்றைய நாளில் சில சஹாபிகள் அல்லாஹு தாலா ஒரு உயர்வான அந்தஸ்தை கொடுத்திருந்தார். அதில் ஒன்றுதான் தல்ஹா ரலியல்லாஹு தாலான். தல்ஹா ரலியல்லாஹு தாலான் ரசூலுல்லாவை சுற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி 12 பேர் நின்று கொண்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஜபலுர் ருமாத் உஹதுல ஒரு பள்ளி ஒன்று இருக்குமே, அந்த பள்ளிக்கு இடது பக்கத்தில் பார்த்தோன்னா ஜபலுர் ருமாத், அம்பெறியக்கூடியவர்களுக்கு ஒரு மலை உண்டு. அங்கதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 50,000 பேரை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. நாங்க வெற்றி கொண்டாலும் நீங்க கீழே வரக்கூடாது, நாங்க தோல்வி அடைஞ்சி எங்களை துண்டு துண்டாக வெட்டப்பட்டு எங்களோட உடம்புகளை பிராந்துகள் தூக்கி கொண்டு போற மாதிரி கண்டாலும் வரக்கூடாது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன செஞ்சிட்டாங்க? ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கண்டதோட அவங்க பார்த்தாங்க, சரி எல்லாரும் கனிமத்து உறக்குறாங்க, வெற்றி கிடைச்சாச்சு, இறங்குவோம்னு இறங்கினாங்க. எதிர்த்தரப்பில் இருந்தவர் நல்ல கெட்டிக்காரர், யார்? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. அவங்க உஹது மலைக்கு பின்னால் அப்படியே உஹது மலையிலிருந்து அந்த ஜபல் அம்பெறீரவங்க கீழே வந்துட்டாங்களே, அதுலேயும் கொஞ்சம் பேர் நின்றுட்டாங்க. அவங்களோட யுத்தம் செஞ்சு அவங்கள கொலை செஞ்சு போட்டு கீழே வந்தாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சாங்க. ஓடிய காவிர்கள் திரும்பி வந்தாங்க. மலைக்கு பின்னால ஒரு கூட்டம் வந்தாங்க, சுத்தி வந்தாங்க. எல்லாருக்கும் குழப்பமாயிடுச்சு. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க நின்று கொண்டு இருந்தாங்க. அதுல இந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலான் 12 பேர் ரசூலுல்லாஹ்வை சுத்தி நின்று கொண்டாங்க. சுத்தி நின்று கொண்டு யார் வந்தாலும் நான் நாயகத்தை காப்பேன் என்று கூட நின்று கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி காவிர்கள் வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வாராங்க, என்ன நோக்கி வாராங்க என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யார் சொல்ல? நான் போவா, நீங்க இருங்க, நீங்க 6 பேர் போங்க சொல்லலாம். 6 பேர் போனாங்க, 6 பேருமே ஷஹீது. அடுத்து திரும்பி வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யார் சொல்லலாம்? நான் போவா, நீங்க இருங்க. கடைசியாக மீதி இருக்கக்கூடியவர்களும் போயிட்டாங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலான் மட்டும் இப்படி நின்று கொண்டான். அம்புகள், ஆயுதங்கள், வாள்கள் அனைத்தும் பெருமானாரை நோக்கி வருகிறது. ரசூலுல்லாஹ் தான் அவங்களோட டாக்கெட், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொலை செய்யணும் டாக்கெட். எல்லா அம்புகளையும் வாள்களையும் ஆயுதங்களையும் அவங்களோட உடம்பிலே வாங்கி கொண்டாங்க. அன்றைய நாளில் அவருடைய உடம்பில் பட்ட வெட்டுக்காயம் மட்டும் 39. ஒன்றுமே முதுகில இல்லை, அவங்க எல்லாமே மேலதான். இந்த கையால
முடிஞ்ச அளவுக்கு அம்புகளை தடுத்து 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 நிறுத்தினாங்க. அதனால இந்த கையில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் செத்து போய் கை சூகையாக மாறியது. சூகை என்றா அசல். இப்படி கை எப்படி வச்சா இப்படி தூக்கினா இப்படி கீழே விழுமாம். தல்ஹாரது கானத் யது தல்ஹா ஷல்லா. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கை அப்படியே சூகையாக மாறிடுச்சாம். ஆனா அதுக்கு பின்னாலேயும் அவர் ஹயாத்தோட வாழ்ந்தார். 39 வெட்டுக்காயம் மட்டும் அவர் ஹயாத்தோட இருந்தார். பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம், பூமியில உயிரோட தெரியும் ஒரு மையத்தை ஒரு ஷஹீத பார்க்கணுமா, ஃபல்யன்துர் இலா தல்ஹா. தல்ஹாவை பாருங்கோண்டுவாங்க ஸல்லல்லாஹு. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை கேட்கப்பட்டது, நீங்க உஹுதில் அவ்வளோ வெட்டுக்காயங்கள் பட்டீங்க தானே, அது என்ன என்று கேட்கும்போது சொன்னார்கள், அன்றைய நாளில் பல வெட்டுக்காயங்கள் பட்டது. 39 வெட்டுக்காயங்கள் என்னுடைய உடம்பில் பட்டது. ஒரு ஆயுதம் என்னுடைய மர்மஸ்தானத்தையே கிழித்து விட்டது என்றாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அவ்வளோ வெட்டுப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதுக்காக அவங்களால எலும்பி நிற்க முடியாது. அந்த டைம்ல தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பார்க்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐநா ஒரு கதை பரவிட்டு என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் ஷஹீதாகிட்டாங்க, ரசூலுல்லாஹ் கொலை செய்யப்பட்டுட்டாங்கன்னு ஒரு கதை பரவி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், நான் ஹயாத்தோட இருக்கிறேன்னு சொல்லணும். சொல்றதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, பின்னால ஒரு கட்டு இருக்குது, அந்த கட்டில ஏறி நின்று நான் உயிரோட இருக்கிறேன் என்று சொல்லணும். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பார்க்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டில ஏறணும், ஏறுறதுக்கு ஒரு படி தேவை, படி ஒண்ணு இருந்தா தான் ஏறணும். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் அதில் ஏறுறதுக்கு ட்ரை பண்றாங்க, நான் ஹயாத்தோட இருக்கிறேன் ஹயாத்தோட இருக்கிறேன், இந்த சஹாபிகள் வெடப்பாயிடக்கூடாது, ஏற பார்க்குறாங்க, ஏற முடியல. அப்போ 39 வெட்டுக்காயத்தோட தரையில விழுந்திருந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி தவண்டு 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 வந்து, யா ரசூலல்லாஹ் ஏண்ட முதுகுல ஏறி அதுக்கு ஏறுங்கண்டா. உலகத்தில் அதனால தான் அவர்களை விட உயர்வானவர்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. இந்த சபைக்குள்ள ரசூலுல்லாஹ் ஷஹீது என்ற கதை வரும்போது, செய்தி வரும்போது, ஒரு பெண்மணி, அன்சாரி பெண்மணி ஒருவர், அவ ஓடி வாரா. வரும்போது அவங்கள்ட்ட ஒரு ஜனாசா காட்டப்படுகிறது. இந்த பாருங்க ஒரு ஜனாசா இருக்கு. யார் இந்த ஜனாசா? திருப்பி பாருங்க, உங்களோட வாப்பா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ் எங்க? உள்ள போங்க, உள்ள போங்க, ரசூலுல்லாஹ் போய் பாருங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள போடுறா, இன்னும் ஒரு ஜனாசா இருக்கிறது. யாரு? உங்களோட சகோதரர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ் எங்க? இன்னும் ஒரு இடத்துல வராங்க, வரும்போது இன்னும் ஒரு ஜனாசா. இது யாரு? இது உங்களோட கணவர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க? நேர போனாங்க, போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை முன்னால நின்று பார்த்தாங்க. பார்த்ததோட அல்ஹம்துலில்லாஹ் 3 ஜனாசாவை பார்த்தாச்சு. வாப்பாட, சகோதரர்ட, கணவர்ட ஜனாசாவை பார்த்ததுக்கு பின்னாலையும் ஒரு மனிதருக்கு சிரிக்கேலுமா, ஒரு பெண்ணுக்கு சிரிக்கேலுமா? பெண்கள் மையவாடிக்கு போறது, பொது மையவாடிக்கு போறது மக்ரூஹ்ன்னுவாங்க. ஏன் காரணம் தெரியுமா? அவங்களுக்கு அழுகையை தாங்கிக் கொள்ளலாது. பெண்கள் மையவாடி போடாமிக்கிற காரணம் அதுதான். பெண்களுக்கு அழுக பொறுமை இல்லை அவங்கள்ட்ட. ஒரு பெண்ணால இவ்வளவு பொறுக்க முடியுமா? கணவனுடைய ஜனாசாவை, சகோதரருடைய ஜனாசாவை, வாப்பட ஜனாசாவை பார்த்ததுக்கு பின்னால பெருமானாரை பார்த்து சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ். அந்த தாய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்தில் நீங்க இருக்கிறீங்கடா, இந்த எல்லா முசீபத்தும் எனக்கு சிரிசி தான் யா ரசூலல்லாஹ். நீங்க உசுரோடு இருக்கிறீங்கல்ல, இதுதான் எங்கட உள்ளத்தில் வர வேண்டிய ஈமான் சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த பெண்மணி அன்றைய நாள்ல அவ்வளவு கூட்டத்துக்குள்ள போகும்போது ஒரு ஆயுதம் அந்த பெண்ணிட மேல பட்டிருந்தா அவ முடிஞ்சு. நீங்க போறது அதுக்கு யுத்தம் செய்யவா? இல்ல, நான் போறது ஒண்ணுக்குமே இல்லை. பாருங்க, நல்லா கவனிக்கணுமே, இந்த வரலாற்றை நல்லா கவனிக்கணும். நீங்க போறது எதுக்கு? யுத்தம் செய்யவா? இல்ல. வாப்பா கொண்டவனை கொல்லவா? கணவனை கொண்டவனை கொல்லவா? பழி வாங்கவா? இல்ல. நான் போறது இவ்வளவு கொடூரமான இடத்திலும் என் ஹபீபை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போறேன். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஒரு மனிதன் கொள்ளக்கூடிய அன்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்ப இலைனா மின் அம்வாலினா வ அவுலாதினா வ ஆபாயினா. நல்லா கவனிக்கணும், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ரொம்ப மஹப்பத். அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எங்கட புள்ள குட்டி, உம்மா பாப்பா, எங்கட உறவுகள்
அது மாத்திரமல்ல, வமினல் மாஇல் பாரிதி அலல் லம்ஆன், தாகித்தவனுக்கு குளிர்ந்த தண்ணியை விட ரசூலுல்லாஹ்வோட அன்பு தான் எங்களுக்கு பெருசு. தாகத்தோட நீங்க வாரீங்க, தண்ணி இல்லையா, டெப்ல தண்ணி வருது இல்ல, பொட்டில் தண்ணி வச்சிருக்கிறீங்களா, ஒரு இடத்துலயும் தண்ணி இல்லை, நாவு வறண்டு தண்ணி இல்லையா, ஒரு ஆள் நல்ல கூல் போத்தல் தண்ணி ஒன்று எடுத்து கொண்டு வராங்க, இந்தாங்க அல்ஹம்துலில்லாஹ் அண்ணி கிடைச்சது, அது எவ்வளோ சந்தோஷமா உள்ளுக்கு இறங்கும் அந்த கூல் தண்ணி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க பொய்யா சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பு எங்களுக்கு எப்படி தெரியுமா, தாகித்தவனுக்கு குளிர்ந்த தண்ணி எவ்வளவு இன்பமோ அதைவிட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பு எங்களுக்கு பெரியது என்று சொல்லுவாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அது மாத்திரமல்லாது ஸைத் இப்னு தஸின்னான்ற ஒரு சஹாபி, கொஞ்சம் தான் இருக்குது இந்த பெரிய கிதாபுல ஒரு பகுதியை தான் எனக்கு பேச முடியும், நிறைய பேச முடியாது. ஸைத் இப்னு தஸின்னான்ற ஒரு சஹாபி ஒன்று இருந்தார். அவரை மக்காவில் இவர் மாட்டிக்கொண்டார், போய் இவர் ஒரு இடத்துல கட்டி வச்சாங்க. இவரை காவிரிகள் என்ன செஞ்சாங்க, கொல்றதுக்கு ரெடி ஆனாங்க. அந்த டைம்ல அபூ சுஃபியான் நிற்கிறார். அபூ சுஃபியான் அப்ப இஸ்லாத்துக்கு வர முன்னால கைய அவங்களை கட்டி கைகால கட்டி ஒரு இடத்த வச்சிருக்கிறாங்க. ஸைத் இப்னு தஸின்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களை கைகால கட்டி ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க, கழுத்துல வாள். எப்படி இருக்கும், உங்களோட உசிரை நாங்க எடுக்க போறோம். ஸைத் இப்னு தஸின்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களை உசிரை எடுக்கிறதுக்கு ரெடி, கழுத்துல வாள் இப்ப வச்சாச்சு. இப்ப காபிர்கள் கேட்கிறாங்க ஒரே ஒரு விஷயம், என்னன்னு கேட்டா, உங்களை நாங்க விட்டுட்டு இந்த இடத்துல முஹம்மது நபியை கொண்டு வச்சா உங்களுக்கு விருப்பமா இருக்குமா? முஹம்மது நபியை கொண்டு வச்சு அவங்கள கழுத்த இருக்கிற அவங்கள வெட்டி போடுறேன்னா ஓகே, பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க. இந்த இடத்துல உங்களை விட்டு போட்டு முஹம்மது நபியுடைய கழுத்தை வெட்டுவதாக இருந்தால் உங்களுக்கு விருப்பமா? கழுத்துல வாளு, உயிர் போற டைம் என்ன தெரியுமா சொன்னாங்க ஸைத் இப்னு தஸின்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானாரோட கழுத்தை வெட்டுறதா? சொன்னார்கள், என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலில் ஒரு முள்ளு குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்றார். அப்பதான் அபூ சுஃபியான் சொன்னார், உலகத்தில் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதை அவர்களுடைய அஸ்ஹாபுகள் அன்பு கொண்டது போல உலகத்தில் நான் யாரையும் காணலை என்றாங்க அபூ சுஃபியான். பின்னால் அவர் இஸ்லாத் ஃபத்து மக்காவுல அபூ சுஃபியான் பின்னால இஸ்லாத்துக்கு வந்தார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள். ஆமிரு ஷஅபி என்ற அறிஞர் சொல்லுகிறார், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்க இன்னும் ஒரு செய்தி, இவர் யாரு தெரியுமா, இந்த சஹாபியோட பேர் என்ன தெரியுமா, அப்துல்லாஹ் இப்னு ஸைத். இவர் தான் பாங்க கனவுல கண்டவர். பாங்கு சொல்லணும் தானே, பாங்கு சொல்லணும், பள்ளிக்கு தொழுகைக்கு மக்களை அழைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐடியா கேட்டாங்க, என்ன செய்யலாம், பள்ளிக்கு தொழுகை மக்கள் அழைக்கணும், என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஒரு கூட்டம் சொன்னாங்க நெருப்பு வைப்போம், 5 வக்துக்கும் நெருப்பு வைப்போம், நெருப்பை வச்சு வந்து பார்ப்பாங்கல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி வராது, அது மஜூசிகள் நெருப்பு வணங்கின்ற பழக்கம் வேண்டாம். ஒரு கூட்டம் சொன்னாங்க நாங்க இந்த பெல் அடிப்போம், பெல்லு, அது சொன்னாங்க அது கிறிஸ்தவர்களுடைய பழக்கம், அது சரி வராது அப்படின்னா. ஒவ்வொரு ஐடியா சொல்ல சொல்ல சரி வரல, தீர்ப்பு வரல, தீர்ப்பு கிடைக்கல. எல்லா சஹாபிகளும் போய் தன்னுடைய ராவு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் சுபஹில இந்த சஹாபி வாராரு. யார் இந்த சஹாபி? அப்துல்லாஹ் இப்னு ஸைத் என்ற சஹாபி. இவர் வாராரு, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன். என்ன தெரியுமா? என்ன கனவு தெரியுமா? நான் திடீரென்று தூங்கி கொண்டு இருக்கும் போது தூக்கத்தில் ஒரு ஆள் ஒரு பெல்லை தூக்கி கொண்டு போறாரு, பெல் ஒன்று எடுத்து கொண்டு போறாரு. அப்ப நான் கேட்டேன், இது என்ன, இந்த பெல்லை கொஞ்சம் எங்களுக்கு தரையலுமா என்று நான் கேட்டேன். அப்ப கேட்டாங்க எதுக்குன்னு. இல்ல தொழுகைக்கு மக்களை கூப்பிட. அப்படியா, தொழுகைக்கு மக்களை கூப்பிடத்தான் இந்த பெல்லு தேவையா? ராவைக்கு இது மாதிரி ஒன்றை பேசிட்டு படுத்தாலும் கனவு வருமா இல்லையா? சில பேருக்கு பெல்லை பத்தி பேசிட்டு படுத்தா பெல்லு கனவுல வரும். ஜனாதிபதியை பேசிட்டு படுத்தா ஜனாதிபதி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. எழுப்பி பார்த்தா யாரும் இல்லை, பொண்டாட்டியோ புள்ள விட்டி தான் இருக்கும் பக்கத்தில், இல்லையா? இவர் பெல்லை பத்தி பேசிட்டு படுத்ததுனால பெல்லு விலை. பெல்லை கொஞ்சம் தாங்கல, எதுக்கு? தொழுகைக்கு கூப்பிடுறதுக்காக. அவர் சொன்னாரு, பெல் இல்ல, தொழுகை கூப்பிடுறதுக்கு நல்ல ஒரு விஷயம் இங்க சொல்லித்தரவா. என்னன்னு கேட்டான்.
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். கனவுல அப்படியே பாங்க சொல்லி கொடுத்தாங்க. சுபஹில் ஓடி வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு கனவு கண்டேன். இன்னஹு லருயா ஹக், அது உண்மையான கனவு. இனிமேல் இப்படித்தான் தொழுகை கூப்பிடணும் வேண்டாம், இப்படித்தான் தொழுகை கூப்பிடணும் வேண்டாம். இன்னைக்கு சில பேர் குத்துபு நாயகத்துடைய கனவில் இப்படி ஒன்று வந்தது, அபுல் ஹசன் ஷாதிலி இமாமுடைய கனவில் இப்படி ஒன்று வந்தது. ஆமா, இந்த சுன்னத் வல் ஜமாத்காரனு கனவை பேசுறதே தான் வேலை. கனவை வச்சு தாங்க பாங்கே சொல்றது, கனவை வச்சு தான் பாங்கே சொல்றது. இது ரசூலுல்லாஹ் கண்ட கனவல்ல, ஒரு சஹாபி கண்ட கனவுதான் தொழுகைக்கு மக்களை அழைக்கும் இபாதத். பாங்கு 7 மண்டா காட்டுங்க, ரசூலுல்லாஹ் பாங்கு சொல்லி தந்தாங்களா? சஹாபிகளே நீங்க இப்படித்தான் பாங்கு சொல்லணும்னு அதை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இனிமேல் இப்படித்தான் தொழுகையை கூப்பிடணும் பண்றதோட கிட்டத்தட்ட அவர் ஒரு 10 சஹாபி வந்தாங்க. சஹாபிகள், யார ரசூலல்லாஹ் நாங்களும் அப்படி கண்டோம், யார ரசூலல்லாஹ் நாங்களும் அப்படி கண்டோம் என்று 10 சிட்டம் தேட்ட 10 சஹாபிகள் வந்து சொன்னாங்க. ரைட், விஷயம் அதல்ல. இவர் இருக்கிறார்ல, ஒரு நாள் அவரோட தோட்டத்தில் வேலை செஞ்சு கொண்டிருந்தார் இந்த சஹாபி. திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை வந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து உட்கார்ந்து அழுதாங்க. இவர் ஒரு சஹாபி, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், நான் இப்போ துனியால வாழ்றேன், எனக்கு ஒரு யோசனை வந்து. அந்த சஹாபியோட யோசனையை பாருங்க, அந்த சஹாபியோட யோசனையை பாருங்க. எனக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. நான் இப்போ துனியால வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நீங்க சொல்லி இருக்கிறீங்க எல்லோரும் மரணிப்பார்கள், எல்லோரும் மையத். நானும் ஒரு நாளை மௌத்தா போவேன், நீங்களும் ஒரு நாளை மௌத்தா போவீங்க. நீங்களும் பாருங்க சஹாபிகளை, நீங்களும் ஒரு நாள் மௌத்தா போவீங்க என்று சொன்னதோட சஹாபிகள் அழுதான். அவ்வளோ நேரம் இந்த சஹாபி அழுதாங்க, அழல்ல. நீங்களும் ஒரு நாள் வஃபாத்தாகுவீர்கள் என்று ஒரு சஹாபி சொன்னதை கேட்டு எல்லா சஹாபியும் அழுதான். எப்படி இருக்கும் இது அன்பு? சொல்லி போட்டு, சரி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் மரணித்து நீங்களும் வஃபாத்தாகி மறுமை நாளில் எழுப்பப்பட்டு நீங்க சொர்க்கம் போவீங்க. என்னை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பினா, என்ன அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பினா நானும் சொர்க்கத்தில் தான் இருப்பேன், அதல்ல விஷயம். ஆனா நீங்க சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க யா ரசூலல்லாஹ். நான் நினைக்கும் போது உங்களை பார்க்கணும், எனக்கு நான் இப்ப துனியால இருக்கிறேன், நினைச்சா ஓடி வந்து உங்களை பார்க்கிறேன், நான் எங்க இருந்தாலும் ஓடி வந்து உங்களை பார்க்கிறேன். சொர்க்கத்தில் இருக்கும் போது நீங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க, நான் ஒருவேளை தாழ்ந்த அந்தஸ்தில் இருந்து நினைக்கும் போது உங்களை என்னால பார்க்க முடியலையேண்டா, சொர்க்கத்தில் இருக்கிறதும் எனக்கு தண்டனை தான் யா ரசூலல்லாஹ். சொர்க்கத்தில் இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு தண்டனையா? அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் இருக்கும் போது உங்களை என்னால் பார்க்க முடியலையேண்டா, நான் சொர்க்கத்தில் இருப்பதும் எனக்கு தண்டனை தான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்துக்கொண்டு இறங்கிட்டாங்க. ஒமன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. யார் ஒருவர் உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொன்ன வழி நடந்து அவங்கள அன்பு வச்சு மரியாதை வச்சு நடந்தா உலகத்தில் அவங்க நாளை மறுமை நாளில் நல்லா கவனிக்கணும், நபிமார்கள் சுஹதாக்களோட கிட்ட இருக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒரு பக்கத்திலே கேளுமா, பக்கத்திலே இருக்கலாம், சொர்க்கத்தில் பக்கத்திலே இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் வலில்லாஹில் ஹம்த். அப்ப சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொர்க்கம் போறதல்ல முக்கியம், ரசூலுல்லாஹ் கிட்ட போறது முக்கியம். அவங்களுக்கு சொர்க்கத்துக்குள்ள நுழையிற முக்கியம் அல்ல, சொர்க்கத்துக்குள்ள போனாலும் பெருமானாரை கிட்ட இருக்கணும். இவர் ஒரு வேலை செஞ்சுட்டார், இந்த சஹாபி யாரும் செய்யாத ஒரு வேலையை பார்த்துட்டார். அவர் என்ன தெரியுமா? பெருமானார் வஃபாத் ஆகுறாங்க, ரபியுல் அவ்வல் பிற 12 லுஹா டைம் இரவு ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, சுபஹில பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சோமில்லாமிக்கிறாங்கன்ற ஒரு நினைப்புல தான் அவங்க இருந்தாங்க. பெருமானாருக்கு ஒன்று நடக்காது என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருந்தாங்க. திடீரென்று
அவங்களோட மகன் ஒருத்தர் ஓடி வந்து சொன்னாங்க, கது குபில ரசூலுல்லாஹ், பெருமானார் வஃபாத்தாகிட்டாங்க சொன்னதோடு அப்படியே கண்ணை மூடினாங்க. கண்ணை மூடி அல்லாஹும்ம அத்ஹிப் பஸரி, யா அல்லாஹ் என் கண் பார்வை எடுத்துடுவாயாக, இனிமேல் உலகத்தில் நான் யாரையும் பார்க்க கூடாது. கடைசி வரை அந்த சஹாபி கண் தெரியாத சஹாபியாக வாழ்ந்தார். அன்பை பார்த்தீங்களா? இதுதான் ஒரு உலகத்தில் மனிதன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு கொள்றது என்ன. இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ரபீஉல் அவ்வல் மாதம் வந்து கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேச விருப்பம் இல்லை. பேசினாலும் மிம்பரில் இருந்து கொண்டு நபியை பார்த்தீங்களா, நபியோட வாழ்க்கையை பார்த்தீங்களா, நபியோட வாழ்க்கையை பார்க்கறத தவிர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அன்பு கொண்டு மஹப்பத்து கொண்டு அவங்கள மரியாதை செய், அது வாயில வாரதே இல்லை. எனவே அன்புதான் ஒரு மனிதனுடைய ஈமானுடைய சுவை, ஈமானுடைய அடையாளம் அது. அதனால் அந்த அன்பு வந்தால்தான் காலியால் ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொன்னது போல, அன்பு என்ற வட்டாரத்துக்குள், அன்பு என்ற வீட்டுக்குள் ஈமான் என்ற வீட்டுக்குள், ஈமான் என்ற வட்டாரத்துக்குள் நுழைவதாக இருந்தால் நீ பெருமானார அன்பு வச்சாத்தான் ஈமானுக்குள்ளே உனக்கு கால் வைக்கலும். அதனால் அப்படிப்பட்ட நல்லவர்களாக, ஈமான் உள்ளவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அதில் ஒரு பகுதியைத்தான் சொன்னேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பு வருவதற்கு எத்தனை அடையாளங்கள் இருக்கிறது. நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணேன், சில அடையாளங்கள் தருவாங்க. இந்த அடையாளம் இருந்தால் உங்கள்கிட்ட அன்பு இருக்குது, இந்த அடையாளம் இருந்தால் எங்கள்கிட்ட ஈமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு இருக்குது என்றதுக்கு சில அடையாளங்களை தாராங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய நாளில் முடிஞ்ச அளவுக்கு அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. சொன்னதின் மூலமாக, கேட்டதின் மூலமாக ஈமானுடைய சுவையை அடைந்து பெருமானாருடைய அன்பை அடைந்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பிழைகளை பொறுத்தருள்வாயாக, நல்ல முஃமின்களாக, நல்ல முஸ்லீம்களாக எங்களை ஆக்குவாயாக. ஒருபோதும் ஈமானில் குறையுள்ள, பெருமானாருடைய அன்பில் அநீதி இழைத்த மோசமானவர்கள் கூட்டத்தில் ஆகிவிடாமல் பாதுகாத்தருள்வாயா. அதே போல எங்களோட பிள்ளை குட்டிகளையும் வாழ வைப்பாயா. வழிகட்ட கொள்கைகளை விட்டும் பாதுகாத்தருள்வா. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற சத்திய கொள்கையாகிய சஹாபிகள் வழியிலே இருந்து தொடராக வரக்கூடிய அந்த கொள்கையில் நிலையாக நிற்கும் தௌஃபீக்கை நசீபாக்கி தந்தருள்வாயா. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்கள் ரூஹுகளுக்கு முடிவு சொல்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் உங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தியவர் ஹலீஃபத்து ஷாதிலி, அதேபோன்று அஜ்வதுல் ஃபாசியா உம்முசாவியா என்று அழைக்கக்கூடிய அந்த மதரசாவின் அதிபருமாகிய அல்ஹாஜ் மௌலவி அஹ்மது சூஃபி மஹதரி ஹசரத் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். இவர்களுக்கு இந்த பள்ளியின் நிர்வாகத்தினர்கள் சார்பாக நன்றியை தெரிவிப்பதோடு இந்த மஜ்லிஸ் இனிய ஸலவாத்துடன் நிறைவு பெறும் என்பதை அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம்.